எந்த விஷயமும் வெளியே வந்ததுன்னா ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுடா. நானும் வேணாலும் உன் காலில் விழுகிறேன்டா. சொல்லிக்கிட்டே இருக்காத சுப்பு, வா வந்து விழு. நீ மட்டும் இல்ல, உன் தம்பியும் வந்து என் ப்ரோ காலில் விழணும். டேய் என்னடா, நீ சும்மா இரு ப்ரோ. எத்தனை நாள் கல்யாண மண்டபத்துல நீ இந்த ஆளு காலில் விழுந்ததை நினைச்சு நான் தூங்காம இருந்திருப்பேன் தெரியுமா உனக்கு. இன்னைக்குதான் ஐ எம் சோ ஹாப்பி. அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்கோ. நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என்ன நான் அடி வாங்குறது என் ப்ரோ கையால. ஆனா நீ அன்னைக்கு அவமானப்பட்டேல ப்ரோ, அதுக்கு இந்த ஆளு இதெல்லாம் பத்தாது இவருக்கு. சார் நீங்க முதல்ல உட்காருங்க. கருப்பாய் நீ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியா, அப்பதான் உன் தம்பியோட கோபம் அடங்கும். இந்த எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்துட வேண்டாமியா. அதெல்லாம் கொடுக்க மாட்டான் சார், நான் பாத்துக்கிறேன். அப்போ எங்களை மன்னிச்சுட்டே ஐயா. சார் உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அப்படி ஒருவேளை நீங்க மன்னிச்சுதான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த